கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 13ஆம் அதிகாரம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய காலகட்டத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 500வது வருடத்திலிருந்து 400வது வருடத்துக்குள் இடைப்பட்ட காலத்திலே நடந்த சம்பவங்களும் அதன் அடிப்படையில் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு பேசின காரியங்களையும் இந்த தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை எழுதுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அப்ப காதுல மாத்திரமல்ல முழு ஆத்துமாவிலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை முழு சிந்தையிலே, காதிலே, இருதயத்திலே, ஆத்துமாவிலே துணிக்கிறது. அப்ப இங்க நடக்கிற ஒரு சம்பவம், கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோடு இருதயத்தில் இருக்கிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம இருதயம் 3 விதங்களில் ஆளப்படுகின்றது. ஒன்று, நம்ம இதயத்தை வைத்திருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள், செயல்கள். அடுத்ததாக எதிராளியாக பிசாசானவன் இருக்கிற இடமும் இந்த இருதயம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் இருதயத்தை குறித்து பேசுகிற பொழுது, வாய்க்குள்ள போகிறது ஒன்று மனிதனை தீட்டுப்படுத்தாது, ஆனா இருதயத்திலிருந்து வருகிற கெட்ட வார்த்தைகள், நம்பிக்கையற்ற வார்த்தைகள், கோணலான வார்த்தைகள், தூசணமான வார்த்தைகள், நகைப்பு, பரியாசம், வஞ்சகம், சூதுவாது, இவைகள்லாம் இதயத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. அப்போ எதிராக பிசாசு நம்மளை கவிழ்க்கக்கூடிய, நம்மளை செல்லாக்காசாக ஆக்கக்கூடிய, நம்மளை உதவாக்கரை ஆக்கக்கூடிய பேச்சுகள் சாத்தான் இருதயத்துக்குள்ள வந்து நம்மளமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு வசதி இருக்கு இருதயத்துல. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இதயத்தில் வருகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உள்ளத்தில் இருக்கும்படிக்கு உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், சுத்தப்படுத்துவீங்க. ஜெபத்தினாலும் ஸ்தோத்திர பலியினாலும் துதி பாடலினாலும் வேத வசனங்களினாலும் உங்க இதயத்தை சுத்தப்படுத்துங்க. அப்போ மனிதன் ஒன்று ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவருடைய எதிராளிய பிசாசோடு இருக்க வேண்டும். இதயத்துல ஆளுகை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்த முடியாதவர்கள் சத்துருவாகிய பிசாசுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். அதனால யாரும் மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
கர்த்தருடைய காரியத்தை நாம் இதயத்திலிருந்து வெளிப்படுத்தினால் நம்மை எல்லாரும் கனப்படுத்துவார்கள். ஆனா சத்துருடைய காரியத்தை வெளிப்படுத்தினால் எல்லாரும் நம்மை தூசிப்பார்கள், நமக்கு கெட்ட பேர் உண்டாகும். அப்போ இருதயத்தை நாமே ஆளுகை செய்யலாம், நம்மோடு கூட கர்த்தர் ஆளுகை செய்யலாம். நம்ம இருதயத்தை சாத்தானும் எதிராக பிசாசானவனும் ஆளுகை செய்யலாம். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து, அப்ப இருதயத்துல அங்க ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் இல்லை. அவர்கள் இருதயத்துல அவர்களும் அவங்க ஆவி விசுவாசம் உள்ள இருக்கு. அந்த அவனுக்கு தெரியாது நம்மகிட்ட இருக்கிறது என்ன ஆவின்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கர்த்தருடைய ஆவிதான் இருக்குன்னு நினைச்சு அவன் சொல்றான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 3-4 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருக்கும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! ஒன்றும் தரிசிக்கல, ஆண்டவர் ஒருத்தட்டும் பேசல. அப்படி பேசாதிருந்தும் கர்த்தர் தம்முடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்தாமலே அவர்கள் வெளிப்படுத்தியதாக தங்கள் இதயத்தின் ஏவுதனாலே பேசுகிறார்கள். அப்போ 2 பேரையும் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிற ஒரு கூட்டம், கர்த்தருடைய ஆவியிலாம் உலகத்தின் ஆவிகள் தீய சக்தியினால் பேசுகிற ஒரு கூட்டம், வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாய் பேசுகிற ஒரு கூட்டம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை குறித்து இன்னொரு வசனம், உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரங்களுள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வனாந்திரத்துல நரி ஊளையிடும். அப்படி ஊளையிடுகிற தீர்க்கதரிசிகள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு, நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட ஆவி நம்மிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எப்படி நாம் கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும், எதிராளியை கண்டுபிடித்து அவருடைய வார்த்தைகளை முறியடிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் பேசுகிறதையும் ஆண்டவர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாம உண்மையாக வேதவசனம் வாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவானால் நாம ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் சொல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். பேசச்சுன்னா பேசணும், இல்லாட்ட பேசவே கூடாது. அல்லேலூயா. அமைதியா கர்த்தருடைய வார்த்தை வரணும்னா அமைதியா இருக்கணும். அதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பிள்ளைகள். ஒன்றுமே ஆண்டு வெளிப்படுத்தாமல் ஏதோ ஊழியத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி ஏதாவது சொல்லி பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி சிலர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசினால் அவர்கள் தங்கள் பேச்சினாலே குற்றப்படுத்தப்பட்டு குற்றவாளியாக மாறுகிறார்கள். வனாந்திரத்துள்ள, அதாவது பரிசுத்தாவி இல்லாத இடம் வனாந்திரம். ஒரு சோதனையான காலகட்டம், வனாந்திரமான இடம். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை வைத்துக் கொண்டு நான் ஊழியம் செய்கிறபடினாலே ஒரு வரத்துக்காக பேசி ஏங்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லாத பட்சத்துல அந்த கிரியைகள் நடைபெறாதபடிக்கு அதை தடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு கர்த்தர்தான் என்று அறிந்த பிறகுதான் பேசணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைக்கும்படிக்கு திறப்புகள் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்
ஆண்டுடைய ஆவியை பெறாதவர்கள் 2 கிரியைகளை செய்கிறார்கள். கர்த்தருடைய நாளிலே யுத்தத்திலே நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. அப்ப திறப்புல ஏறணும், சுவரை அடைக்கணும். எந்த நாள்ல? யுத்தத்தின் நாட்கள்ல. அப்ப யுத்தத்தின் நாள் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை ஜெபம் பண்ண தூண்டிக் கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ண தூண்டிக் கொண்டிருப்பார். அந்த காலகட்டம் தான் யுத்தத்தின் காலகட்டம். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிற பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் திறப்பில ஏறல. திறப்பு உண்டாயிருக்கிற இடத்துல அதை அடைக்கத்தக்கதாக ஏறி போகல, சுவரை அடைக்கத்தக்கதாக அவர்கள் வரவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமான திறப்பு உண்டான போதும் சுவரை அடைக்க வேண்டிய நேரத்திலோ இவர்கள் சும்மா இருந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் இருக்கிறது, யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. பிசாசின் ஆவியெல்லாம் சேர்ந்து ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தையோ, ஒரு ஊரையோ, ஒரு நாட்டையோ சேதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியே சுற்றி திரிந்து கிரியை செய்கிற பொழுது தேவ சமூகத்தில் நின்று செபிக்க மறந்தவர்கள் இவர்கள். அதனால்தான் ஆண்டவர்களை பார்த்து, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க, உங்க தீர்க்க தரிசனம் அபத்தம், செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படவில்லை, கர்த்தருக்காய் நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கவில்லை, ஆகவே நீங்க இதுல அபத்தம் பண்ணாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். கர்த்தர் அவங்களை அனுப்பல, பேச சொல்லல, ஆனாலும் அனுப்பினதாகவும் ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருக்கு சார்ந்த நிறைய ஒரு சில ஊழியர்கள் அப்படியே விசுவாச வார்த்தைகள் சொல்லுகிறார்கள், விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அப்ப சொல்லுகிற பொழுது கர்த்தரோடு அவர்கள் இசைந்து இருக்க வேண்டும், அது அவசியம். அல்லேலூயா. ஏன்னா இப்ப இங்க உரைக்கப்பட்ட இந்த வேதவசனம் எல்லாம் எசேக்கியேல் காலத்தில் நடந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலம், சபையின் காலம். அநேக ஊழியர் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்யணும்? தாங்கள் யார் என்பதிலே உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்ல கர்த்தருக்காக போராடி கொண்டிருக்கிறோம், இல்ல கர்த்தருடைய கிரியையில நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவருடைய ஆவியை பெற்று பேச வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சிலர் பேசும் பொழுதே கரும்பு ஆலையில கரும்பு திணிச்சு அந்த எந்திரத்திலிருந்து சாறு புளியும் பொழுது சில வேண்டாத பூச்சி புழுக்கள் கூட வந்துடும், அதையும் சேர்த்து அரைச்சிருவாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது வேண்டாத உலகத்தின் ஆவிகள் வந்து சில காரியத்தை சொல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி அந்த உலகத்தின் ஆவிகள், அவரை கெடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள் சொல்லுகிறதையும் ஆண்டவர் சொன்னாரு சேர்த்து சொல்லி அடிச்சு விட்டுறது. அல்லேலூயா. அதனால ஊழியத்துல கர்த்தருடைய மகிமை இல்லாமல், சாட்சி இல்லாமல் போகிறது. அப்ப உரைத்தவர்கள் அவமானப்படுகிறார்கள், கேட்டவர்கள் வெட்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறையை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அபத்தமான காரியத்தை நீங்க பேசுறீங்க. நான் தரிசனம் கொடுக்காம தரிசனம் கொடுத்தேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. அப்ப இதுல பார்க்கலாம், பொய் தரிசனம், பொய் உரைத்தல். இப்ப இதுல பிசாசன வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து பொய்யான தரிசன சொப்பனங்கள் கொடுக்கலாம். நல்லது போல கொடுத்து அந்த சொப்பனத்துல பார்த்தா பாதி உண்மை பாதி பொய்யா தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்துல முழு உண்மை இருக்கும். ஆனா எதிராளியாக பிசாசு கொடுக்கிற சொப்பனம் எப்பொழுதும் பாதி உண்மை பாதி பொய். அதை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அபத்தமான தரிசித்து பொய்க்குரிய சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவரை என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் நடுவிலே இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப 3 காரியங்கள். நீங்க கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தால், நான் சொல்லாம நீங்க சொன்னீங்கன்னா, நான் தரிசனம் கொடுக்காம நீங்கள் தரிசித்தால் 3 விதமான கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் இஸ்ரவேல் சங்கத்தில் இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பெயர் பட்டியலில் உங்க பெயர் இருக்காது. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலுக்கு பெயர் பட்டியல் இருக்கு. அந்த பெயர் பட்டியலில் அவங்க கரெக்டா வந்து நோட் பண்ணுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். அதனால வேதத்தில் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. வரலாற்று குறிப்புகள், நடந்த சம்பவங்கள் எல்லாமே வேதத்துல குறிப்பா இருக்கிறது. இஸ்ரவேல் அட்டவணைகள், எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் வாழ்ந்தா, எப்படி வாழ்ந்தா, யாருக்கு பிள்ளை யாரு என்பதை குறித்து தான் அட்டவணை உண்டு. உலகத்துல வேற எந்த ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட அட்டவணையை மெயின்டைன் பண்ணது கிடையாது. ஆனா இஸ்ரவேல் நாட்டு மக்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் சங்கத்திலோ பெயர் பட்டியலோ இஸ்ரவேலுக்கு மீண்டும் போகிற கூட்டத்திலோ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது, எவ்வளவு நடுக்கத்தோடு கர்த்தரை ஊழியத்தை செய்ய வேண்டும், எவ்வளவு நடுக்கத்தோடு தரிசனங்களை பகுத்தறிய வேண்டும். கர்த்தரை வார்த்தை எந்த அளவுக்கு நாம வேறு பிரித்து நன்றாக புடமிட்டு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிற நோக்கி அது இடிந்து விடும் என்று சொல். வெள்ளமாக பெறுகிற மழை பெய்யும், மகா கண்மழையும் நீ சொரிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா. ஆகையால் என் உத்தரத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் முக்கரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சமாதானம், தேசத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். தேசத்துல ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், சமாதானமாய் இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சமாதானம் இல்லை. அப்ப யுத்த காலத்துல இருக்கிற ஒரு காலகட்டத்தில், சமாதானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஜனங்களை பார்த்து மேற்பூச்சாக சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பதை நம்பக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையோடு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கர்த்தரை வார்த்தை கர்த்தருக்கு சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு நேரம் நம்ம ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துன்பமான காலகட்டத்தில் நாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தரை சார்ந்து ஜெபிக்கிறவங்க கர்த்தரோடு ஒட்டி இருக்கிறாங்க, ஜெபிக்காதவங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்காங்க. அப்ப ஜெபிக்கிறவர்கள் சமாதானம் இல்லாத ஒரு யுத்த காலத்தில் கர்த்தரை சார்ந்து அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பார்கள். ஏன்னா ஆண்டவரே ஒரு நாள்ல புயல் காற்று, பெருவெள்ளம், யுத்த காலம், அந்நியர் படையெடுப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவரே சோதிக்கிறார். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போ தானியங்கள் கோதுமை குவிண்டாக குவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல வச்சு புடைக்கிற பொழுது புடைக்கிறது போல நீதிமான்களின் துன்மார்க்கங்களின் கர்த்தர் தனித்தனியாக பிரித்து விடுவார். அதுபோலதான் இங்க ஆண்டவர் ஒரு புசல் காற்று, ஒரு படையெடுப்பு, ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு பகை, ஒரு விரோதம், ஒரு சங்கடமான ஒரு காலகட்டம், இதுல நாம கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறவங்க தைரியமா நிற்பாங்க, ஜெபிக்காதவங்க விழுந்து போயிடுவாங்க. விசுவாசம் இல்லாதவங்க விழுந்து, அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். சமாதானம் இல்லை, அப்படி என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல ஜாக்கிரதையா இருக்கிறார். சமாதானம் உண்டுன்னு சொன்னாலோ, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னாலோ, கர்த்தருடைய உயர்த்துகிறார் என்று சொன்னால் அவர்கள் நிர்விசாரமாகிடுவார்கள். நிர்விசாரமாகி ஜெபம் பண்ணாம தொடர்ந்து போய் தண்டனையை வாங்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடியால்தான் ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. 14வது வசனத்திலிருந்து, அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அது அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்க சாரமில்லாத சாந்து ஒரு மண் சுவர்ல சாரமில்லாத மேல் பூச்சா ஒரு பூசிட்டு அப்படியே எங்க செவரு நிக்குது ஐயா என்று சொல்லி இருப்பீங்க. அப்பம் பார்த்து வெள்ளம் வரும், அதை அடிச்சுட்டு போயிடும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அப்ப நீங்க மேல் பூச்சா பூசாதீங்க, களிமண்ணை வச்சு சுவரை கட்டாதீங்க, மேல் பூச்சா பூசாதீங்க. அப்ப விசுவாச வார்த்தையை சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசியை பலப்படுத்தி எந்த சூழ்நிலையை கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அப்படி விலகினால் கர்த்தர் உன்னை தண்டிக்காமல் விட மாட்டார். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராது, உனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகள் கிடைக்காது. ஆகவே நீ கர்த்தரை உறுதியாய் பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனோ தானோ இல்லை. அப்ப ஊழியர்கள் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மண் சுவத்துல கட்டி ஒரு மேல் பூஜா பூசினா ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். சில பில்டிங்ஸை பார்த்தா கல்லு, செதுக்கப்பட்ட கல்லு அப்படி வச்சு அந்த முகப்புல கோட்டை சுவர் போல கட்டி இருக்கிறார்கள். சில கல்கள் ஏனோதான் என்று கட்டியிருந்தாலும் சில கலை நுட்பமிக்க ஒரு பில்டிங் கட்டடங்கள், அந்த கற்கள் கருங்களும் அழகாக திட்டப்பட்டு தீட்டப்பட்டு நல்ல அளவு எடுத்து அந்த கல்லை வைத்து சுவரை கட்டி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவியத்தை உடையவர்கள் நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட போதனையை ஜனங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டு என்று தரிசனம் காணி இஸ்ரவேல் தீர்க்க தரிசனம் இல்லாமல் போவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவ சமாதானம் இல்லை, ஒரு போராட்டமான சூழ்நிலை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஜனங்கள் வந்து சில ஊழியர்கள் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை தருகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று சொன்னா மேற்பூச்சா பூசினா அது நடக்காது. அப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள். அல்லேலூயா. உயிரோட வாழவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமார்த்திகளுக்கு எதிராக
உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்கதர் உரைத்து சொல்ல வேண்டிய என்னவென்றால், இப்ப இன்னொரு குமாரத்திகள் பெண்களும் இப்ப தீர்க்க தரிசனம் சொல்ல புறப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப பெண்கள் கூடி கூடி ஜெபிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து நல்ல தீர்க்கதரிசியா இருப்பது அவசியம். இஸ்ரவேலின் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனா அவர்களை குறித்து வேதம் சொல்ல, அவர்களும் இருதயத்தில் உள்ளதை ஆண் தீர்க்கதரிசி சொல்லுகிறது போலவே பெண் தீர்க்கதரிசி, என பெண் தீர்க்கதரிசி என்று பர்டிகுலராக வேதம் சொல்லுகிறது. அப்ப இஸ்ரவேல்ல ஆண்கள் ஊழியர் செய்வது போல பெண்களும் ஊழியர் செய்த ஒரு குறிப்பு இங்கே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் ஊழியர் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க உங்க இருதயத்துல என்ன ஆவி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற விதமா தீர்க்கதரிசி உரைக்கணும். திருத்த வேண்டியவர்களை வேத வசனத்தை சொல்லி திருத்தணும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னால சந்தோஷப்படுகிறார்கள். மனம் திரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, திறப்புல நில்லுங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது, அதுக்கு காரணம் இந்த ஊழியர் தான் என்று சொல்லி அந்த ஊழியருக்கு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட நல்ல கடினமான வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புகிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவடைகளை தைத்து அந்தந்த வயதினுடைய தலைக்கு தலையிலே உண்டு பண்ணுவதற்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ? சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடு இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுவதனால் சில சிறங்கை வாட்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப பெண் தீர்க்கதரிசிகள் சில வாட்கோதுமைகளுக்காகவோ அப்பத்துண்டுகளுக்காகவோ முகஸ்துதி பண்ணி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, வாழக்கூடியவர்களை நீங்கள் வாழ மாட்டீர்கள் என்றோ சாகக்கூடியவர்களை சாக மாட்டீர்கள் என்றோ சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதாவது வாழக்கூடிய ஆத்துமாக்களை ஆபத்துக்குள் கொண்டு போய் விடுவார்கள், சாகக்கூடியவர்களை சாக விடாமல் தடுத்து விடுவார்கள். அப்படி ஒரு ஊழியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா யார் வாழ வேண்டும், யார் சாகக்கூடிய சூழ்நிலை இருக்கா என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இவர்கள் சில தாயத்துகளை வைத்து ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள். முக்காடு, தலையணை முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை தரிக்கிறார்கள், பெண்களுக்கு தரிக்கிறார்கள். தாயத்துகளை கைகளில் சூடுகிறார்கள். இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தீமை அணுகாது என்று சொல்லி கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள். அப்ப வாழக்கூடியவர்களை வாழ விடாமலும் சாகக்கூடியவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் ஒருவரை கெடுத்து ஒருவரை வாழ வைக்கிற ஊழியம். அந்த ஊழியம் எங்க நடக்குன்னா இருள் உள்ள ஜனங்கள்கிட்ட நடக்கும். யாரெல்லாம் அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த கிரியை நடக்கிறது. அல்லேலூயா. அது எதிராளி பிசாசானவனையும் ஊழியர்களையும் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவடைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடித்த வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவரை இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இராமல் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. தழுவணைகள்
தழுவணைகள்னா இந்த மந்திர கட்டைகள், தாயத்துகள். முக்காடுல ஒரு தாயத்து, ஏதோ முக்காடு போல போடுகிற ஒரு தாயத்து, அது மந்திரக்கட்டு தான். அந்த மாதிரி மந்திரக்கட்டு என்று சொன்னால் இதெல்லாம் நீங்க சூடிக்கொண்டு உங்களுக்கு தீமை அணுகாது என்று சொல்லி இந்த விக்கிரகாரர்கள் செய்யக்கூடிய அந்த கிரியில் சிலவற்றை கொண்டு வந்து இப்படி ஜனங்களை அவர்கள் பறக்கடிக்கிறார்கள், ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், ஆனால் சொல்லிக் கொடுகளை கர்த்தர் நியாயம் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடினாலும், துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினாலும், நீங்கள் இனி அபத்தமாக தரிசிப்பதும் இல்லை, ஸ்தாத்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. வேதத்தை திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சஞ்சலப்படுத்த விரும்பாத நீதிமான்கள். அப்ப ஜனங்களுக்குள்ளே நீதிமான்கள் இருக்கிறார்கள், துன்மார்கள் இருக்கிறார்கள். அப்ப நீதிமான்களை பார்த்து, நாங்கள் கர்த்தருக்குள் நன்றாக இருக்கிறோம் என்று நம்புகிற நீதிமான்களை பார்த்து இவர்கள் அபத்தமானதை சொல்லி அவர்களை கலங்க பண்ணி அவரை தவறான வழிக்குள் நடத்துவது. அடுத்தது, துன்மார்க்கமாய் இருப்பவனை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், உன் வழி செவ்வையாய் இருக்கிறது, நீ தொடர்ந்து அந்த வழியிலே போ என்று சொல்லி அந்த துன்மார்க்கன் மனம் திரும்ப விடாதபடிக்கு அவனை தொடர்ந்து துன்மார்க்கத்தை ஜீவிக்க பண்ணி அவர்களை கொலை செய்வது. இப்படிப்பட்டவர்கள் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமல்ல. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவார். இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசன சொல்லுகளை கர்த்தர் இல்லாமல் செய்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை பார்த்தோம். ஒன்று, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, இருதயத்தில் ஏவப்படுகிறதை சொல்லக்கூடாது. சமாதானம் உள்ள காலத்தை சமாதானம் உள்ள காலம் என்றும், சமாதானம் இல்லாத காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து சொல்ல வேண்டும். அல்லது பெண் தீர்க்க தரிசனை கர்த்தர் நியாயம் இருக்கிறார், அவர்களும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை வார்த்தையை கேட்டு நடக்கணும், இல்லாட்ட வாய மூடிட்டு இருக்கணும். அல்லேலூயா. தங்கள் இருதயத்தில் ஏவப்படுகிறது குறி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் ஏதாவது வாயில பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவியுடையவர்கள் எப்படியோ வாயை ஏதாவது ஒரு ஆளை பார்த்து ஏதாவது ஒரு மேட்டரை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. குறி சொல்லுகிற ஆவி. அப்படி குறி சொல்லுகிற ஆவியுடைய ஆண் தீர்க்கதரிசியானாலும் பெண் தீர்க்கதரிசியானாலும் அவரை தண்டியாமல் விடமாட்டேன், அவரை வஞ்சிக்கப்பட்டவரை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து வரம் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.